தாவேகா திமுக இரண்டு பேருமே எஸ்ஐஆருக்கு எதிராக கடுமையாக போராடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இரண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எஸ்ஐஆருக்கு போராடுறதுனால இந்த இரண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அப்போ இந்த எஸ்ஐஆர் போராட்டத்தை திமுக தாவேகாக்கு எதிராகவும் தாவேகா திமுகக்கு எதிராகவும் பரப்புவதற்கான ஒரு கூட்டமாக பயன்படுத்துகிறாங்கங்கிற குற்றச்சாட்டை இரண்டு கட்சிகளுமே மாற்றி 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 வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தாவேகா மற்றும் திமுக இவங்க எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுறாங்களா, இல்லை திமுக எஸ்ஐஆருக்கு எதிராக போராடி எஸ்ஐஆரை உடனடியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இந்த பதிவு ரொம்ப நுணுக்கமான ரொம்ப நுட்பமான ஒரு பதிவாக இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி எந்த கட்சியாக வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, மக்கள் மத்தியில் நல்லபடியாக பேசி அந்த நம்பிக்கையை பெற்றால் மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அடைய முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பட் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நிறைய பேருக்கு சிக்கல் அப்படிங்கிறது இருக்குது. இனி இந்த சிக்கல் இப்படி தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சமாளிக்கிறது அதெல்லாம் வேணாம். இதை கம்ப்ளீட்டாக பாருங்களேன். திஸ் டைம் எலெக்ஷன் ஹூ வின்னிங் யூ திங்க். நீங்கள் சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. Who do you think will win this election? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டண்டா கரெக்ஷனை கொடுத்துருச்சு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான ஸ்மார்ட்டான வே இதுதான். நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சமா தெரியும், ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு நம்மளால முடியறது கிடையாது, கொஞ்சமாக தெரிஞ்சதுனால தான். இனி இந்த மாதிரியான சங்கடம் உங்களுக்கு தேவையில்லை. பேசி 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். எக்ஸாக்டாக அதுக்கு தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ தடவை வேணாலும் தப்பாக பேசி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் யாருமே சலிச்சுக்கிட மாட்டாங்க. 24 மணி நேரமும் இந்த ஏஐ டீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்களை சுற்றி இங்கிலீஷை பேசி கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதிலே இருந்து நீங்கள் இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர்னோவா ஏஐனுடைய உதவியுடன் உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக ஜாயின் பண்ணி 75% டிஸ்கவுண்ட்டுடன் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஆங்கிலத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். சீமான் அவர்களுடைய கேள்வியிலிருந்து இந்த பதிவை நாம் ஆரம்பிக்கலாம். எஸ்ஐஆரை செயல்படுத்த முடியாது என கூறி மம்தா பானர்ஜி மக்களை திரட்டி பேரணி செல்லும் போது திமுக அரசு ஒப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு இவ்வளவு தீவிரமாக எஸ்ஐஆரை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு சீமான் அவர்கள். மம்தா பானர்ஜி மக்களை கூப்பிட்டுட்டு நடைபாதையெல்லாம் போகிறாங்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி திரட்டி பேரணி செல்லும்போது நீங்கள் சைலண்டாக ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மட்டும் பண்ணிவிட்டு எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணுறதற்கு திமுகவினுடைய அனைத்து நபர்களும் களமிறக்கப்பட்டு விட்டார்களோ? பிஎல்ஓக்கு பதிலாக திமுகவினுடைய ஐடி விங் நிர்வாகிகள் எல்லாம் அந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நீங்கள் திமுகவா ஃபில் பண்ணி தரட்டுமா, நீங்கள் வரலாம் வேணாம், ஒரு வீட்டுக்குள்ளேருந்தே நாங்கள் ஃபில் பண்ணி தந்துடுறோம் இப்படின்னு சொல்கிற பல செயல்பாடுகளை செய்வதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கு இன்றைய ஒரு காணொளி, ஒரு லீக்கான இன்னொரு வீடியோவும் ரொம்பவே சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சீமான் அவர்கள் கேட்டது என்னென்னா, ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு எஸ்ஐஆரை இவ்வளவு ரொம்ப ஸ்பீடாக ஆதரிக்கிறீங்களே, எஸ்ஐஆரை இவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீங்களே, இதற்கான சூட்சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த சூட்சமம் கூடவே இந்த தடவை திமுக ஜெயிப்பாங்களா இல்லை என்டிஏ ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் சீமான் அவர்கள் வேறு வகையாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அது என்னென்னா, பீகாரில் மகளிரின் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரவு வைக்கப்பட்டுச்சுல. தமிழ்நாட்டில் அதே மாதிரியே 15,000 ரூபாய் வரை வங்கியில் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிடணும், இப்போவே வங்கி கணக்கெலாம் எடுத்து வச்சுக்கோமா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் 15,000 ரூபா கிடைக்க போகுது மாதம், உங்களுக்கு வேறு கவலையே இல்லை, அந்த காசை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாற வேண்டியதாக இருக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஏன்னா ஓசி அப்படின்னு சொன்னவங்களோ இல்லாட்டி லேப்டாப் அப்படிங்கிற திட்டத்தை நிப்பாட்டினதோ இது எல்லாமே பெரிய அளவில் மக்களிடம் சலசலப்பை ஏற்படுத்திச்சு.
இப்படி ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி கிரைண்டராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய அரசியல் கட்சிகள், அரசாங்கத்தை ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் ஃப்ரீ பீஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஃப்ரீ பீஸ்லாம் வேண்டாம், மாதம் தந்துடுறோம், அவங்களுக்கு காசாக தந்துடுறோம், பணமாக தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்தினாங்க. அப்படி அந்த 1000 ரூபா அமல்படுத்தின திட்டத்தில் கூட அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மறுபடி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுப்பதே பெருசாக இருக்கும்போது பீகார்லாம் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் 15,000 ரூபாய் வரை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 15,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே ரொம்ப ஃப்ராங்காக வரவேற்கப்படுகின்றன. மாதம் 15,000 ரூபாய் யாராவது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துவீங்க, உங்களுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இங்கே நீங்கள் நமக்காக தர வேண்டியது. சரி, இல்லை சார், இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்குரிமை இருக்கக்கூடிய நபர்கள், இறந்து போனவர்கள், இவங்களை தூக்குவதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. கொளத்தூரில் மட்டும்தான் இந்த மாதிரி எஸ்ஐஆரை வச்சு போலி வாக்காளர்களை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் பாஜக வென்ற கோயம்புத்தூரில் சில ஏரியாக்கள்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் பிடிப்பதற்காக இந்த போலி வாக்காளர்கள், இந்த சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறது இல்லையாங்கிற கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. கொளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் போலி வாக்காளர்களாக இருக்கிறார்கள். கோவை தெற்கில் பாஜக வென்றது, அங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையா? நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளிலும் இதே மாதிரி இந்த எலெக்ஷன் பேஸ்டான தில்லுமுள்ளு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எய்தர் அங்கே ஒரு கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வேறு கட்சியை சார்ந்த உறுப்பினர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்தாலும் கொளத்தூர் தொகுதியில் மட்டுமே இத்தனை லட்சம் பேர், இல்லாட்டி 65,000 பேர், 70,000 பேர், 4.5 லட்சம் பேர் இப்படி ஓட்டுகள் போட முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் போலியான வாக்காளர்கள், அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்களே. கொளத்தூரில் மட்டும்தான் போலியான வாக்காளர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு சில விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேகா நடத்திய ஆர்ப்பாட்டத்தை மக்கள் நம்பவில்லை. எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்ற போர்வையில் தமிழக அரசை தான் விமர்சித்தார்களே தவிர எஸ்ஐஆருக்கு எதிராக எந்த வார்த்தைகளும் பயன்படுத்தவில்லை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க? எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வந்துட்டு நீங்கள் யாருக்கு எதிராக பேசுனீங்க? தமிழக அரசுக்கு எதிராக பேசுனீங்க. இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சபாநாயகர் அப்பா அவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். அறிவு திருவிழா அப்படின்னு சொல்கிற ஒரு திருவிழா நடந்துச்சுல, இந்த அறிவு திருவிழாவில் அறிவை பற்றி பேசினதுக்கு பதிலாக அதிகமாக பேசப்பட்டது தாவேகாவை பற்றி தான். அப்போ நேற்று தாவேகா அதுக்கு கடுமையான விமர்சனத்தை கொடுத்த போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை விட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். நாம் கிருமி நாசினியை பற்றி பேசும்போது, இல்லாட்டி சுகாதாரத்தை பற்றி பேசும்போது கிருமிகளை பற்றி பேசத்தானே ஆக வேண்டும், அது வெறும் அட்டை தான், அந்த அட்டையை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தை கலாய்த்து விட்டிருந்தார். ஆனால் நீங்கள் பேச வந்தது திமுகவினுடைய 75 வருட அந்த சிறப்பு நிகழ்வு. ஆனால் நீங்கள் பேசுனது தாவேகாக்கு எதிராக. இவங்களை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வந்தவங்க திமுகக்கு எதிராக பேசுகிறாங்க, இதுக்கு தான் எஸ்ஐஆர் போராட்டங்கள் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதே கேள்வியை தான் நாமும் கேட்குறோம். நீங்களும் இதே மாதிரியான தவறுகளைத்தானே செய்கிறீங்க. அதை தானே மக்கள் தண்டித்து உங்களுக்கான என்ன பதில் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுக்கப்பட வேண்டும், நீங்கள் என்ன பதில் தரணுமோ அதை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் மட்டும் அறிவு திருவிழாவை நடத்தி அவதூறு திருவிழாவை நடத்தும் போது நாங்கள் ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசுறதுக்கு பதிலாக திமுகக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுடன் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க அதிகமான பேர் இருக்காங்க. மோடியை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் விட்டுருவாங்களா? ஆனால் உண்மையிலேயே நம்ம ஊரில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், மோடியை தீர்த்து கட்டினால்தான் தமிழகம் நன்றாக இருக்கும். பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் தென்காசி திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன், உடன் இருந்த தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார் மற்றும் சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா. இதை இப்போ கேஸாக மாற்றிருக்காங்க. மோடியை போட்டுத்தல்னாதான், தீர்த்து கட்டினால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னது மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. இரவு நேரத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை ஒரு வீட்டில் நிரப்பும் திமுகவினர். எஸ்ஐஆர் படிவங்களை தமக்கு சாதகமாக நிரப்புவதாக தாவேகா குற்றச்சாட்டு. 6 மணிக்கு மேல் இருக்க மாட்டேன் என்று சொன்ன பிஎல்ஓ ஆஃபீஸர் இங்கே எப்படி வந்து நிரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. சரிதானே?
இரவு நேரத்தில் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம்னு சொன்னவங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல மறுபடியும் வந்து வேலை பார்க்குறீங்க, 7 மணிக்கு மேலே வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஏதோ நடந்துட்டு இருக்குதானே, அப்படி நடப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கிற கேள்வியும், அந்த கேள்விக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் எஸ்ஐஆருக்கு எதிராக தாவேகா நடத்திய ஆர்ப்பாட்டங்களும் பெரிய அளவில் பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய கட்சி நினைத்தது என்றால் அவங்க வரலாம். அப்படி வர்றதாக சம்மதம் தெரிவிக்கப்பட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அங்கே பிரதமர் கேண்டிடேட். அவருக்கு பதிலாக யார் வரலாம்? தாவேகா விரும்பினால் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசுவது இன்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, பலமுறை இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் போய் இணைவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, அதுக்கு ஜோதிமணி அவர்கள் இன்னைக்கு ஒரு கரெக்டான பதிலை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் எங்களுக்கான அந்நியன் கிடையாது, நாங்கள் அந்நியமாக அவரை பார்க்கல. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய டைம் என்ன செய்ய வந்தார், எங்கள் கூட அலைன்ஸ் வைக்க வந்தார். அந்த அலைன்ஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை தீர்த்து வைப்பதற்கு கூட தயாராக இருக்கோம், எங்கள் தலைமையுடன் இதை பேசுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அக்கா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இங்கே எந்தெந்த மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்கு, அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன, ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.